சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டை பாதிக்காத வகையிலே, தென் மாநிலங்களை பாதிக்காத வகையிலே, முக்கியமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை பாதிக்காத வகையிலே அது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்திருக்கிறார்கள். வராத சில கட்சிகளிடமும் கௌரவம் பார்க்காதீர்கள், இது தமிழ்நாட்டுடைய நலனை மையமாக கொண்ட ஒரு கூட்டம், டீலிமிட்டேஷனும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சில மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை குறைப்பை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பல மாநிலங்கள் அதை பெருசா எடுத்துக்காம மக்கள் தொகை அவர்களுக்கு அதிகரித்திருக்கு. ராஜஸ்தானோ, மத்திய பிரதேஷோ, பீகாரோ இவங்கெல்லாம் எம்பிக்களோட எண்ணிக்கை அங்கே அதிகரிக்கும். ஆனா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு, கேரளா இல்லைன்னா ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே அவர்களுக்கு எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அதே நிலை இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். இதைத்தான் நம் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் சொல்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன் வேணும்ல, அந்த டிஸ்கஷனுக்கே சில கட்சிகள் வர தயங்குகிறார்கள். பிஜேபியும் அங்க நியாயமா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். திமுக சார்பா ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் ஒரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார். இதுக்கு இவங்க என்ன பதில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக சொன்னாதான் நமக்கு தெரியும். எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டை பாதிக்காத வகையிலே, தென் மாநிலங்களை பாதிக்காத வகையிலே, முக்கியமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை பாதிக்காத வகையிலே அது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்திருக்கிறார்கள். வராத சில கட்சிகளிடமும் கௌரவம் பார்க்காதீர்கள், இது தமிழ்நாட்டுடைய நலனை மையமாக கொண்ட ஒரு கூட்டம், அதனால் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும். அதனால் தனிப்பட்ட கௌரவ உணர்வுகள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக தமிழ்நாட்டு நலனை பலி கொடுக்காதீர்கள் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கேள்விக்கு, அதாவது தொகுதி பங்கீடு என்பது, மறுவரை என்பது தமிழ்நாடை பாதிக்கக்கூடாது என்ற அந்த கருத்துக்கு சமீபத்திலே தமிழ்நாடு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரோராட்டா பேசிஸ்ல தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அந்த அடிப்படையிலே அது நடந்தாலும், மறுவரை நடந்தாலும், அந்த தொகுதி சீரமைப்பிலே தமிழ்நாட்டுக்கு எந்த குறைப்பும் இருக்காது, எண்ணிக்கையிலே நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையிலே குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அது ஒரு தெளிவை தருவதற்கு பதில் பல குழப்பங்களை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் ஒவ்வொரு முறையும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பாப்புலேஷன் பேசிஸா தான் மக்கள் தொகை அடிப்படையிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும். ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு நாடு முழுவதும் உருவாக்கப்பட்ட பிறகு, 71ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடக்கவில்லை. அதன் அடிப்படையிலே நடக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷனும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சில மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை குறைப்பை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பல மாநிலங்கள் அதை பெருசா எடுத்துக்காம மக்கள் தொகை அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல
மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு பேலன்ஸ் வரக்கூடிய இரண்டு விதமான இந்த மாநிலங்களுக்கு இடையே ஒரு சீரான நிலை வரும் வரை இது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மறுபடியும் ஏன்னா மகளிர் மசோதா நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட போது அது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு செயல்படுத்தப்படும், அது செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அதனால அதே போல பல கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்திலே பதில் அளிக்கக்கூடிய அமைச்சர்களும் இந்த மறுசீரமைப்பை பற்றி பல முறை அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பாதிக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா, தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறைக்கப்படாது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை இப்பொழுது 39 இருக்கிறது. அதே அளவுல இருந்தாலும் மற்ற மாநிலங்கள், இப்ப யூபி போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைக்கப்படவில்லை. அதனால அவர்களுக்கு அதிகமான எண்ணிக்கை தரப்படும் என்றால் ராஜஸ்தானோ, மத்திய பிரதேஷோ, பீகாரோ இவங்கெல்லாம் எம்பிக்களோட எண்ணிக்கை அங்கே அதிகரிக்கும். ஆனா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு, கேரளா இல்லைன்னா ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே அவர்களுக்கு எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அதே நிலை இருக்கும். ஆனா நீங்க சதவிகிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்று தமிழ்நாட்டோட எம்பிஸ் மொத்தம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில 543ல 7.18% இருக்கிறோம். ஆனா இப்படி மாறும் பொழுது அது 5%, 5.7% குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுல நம்ம மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவோம். தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும். இதைத்தான் நம் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் சொல்கிறார்கள். இதற்கு ஒரு தெளிவான பதிலை அங்கே உள்துறை அமைச்சரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்டோ, நமக்கு ஒன்றிய அரசாங்கம் இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா இந்த பயம் இது நியாயமான ஒரு அச்சம். இதை நாம் இதுல ஒரு தெளிவு பெற்றால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன் வேணும்ல, அந்த டிஸ்கஷனுக்கே சில கட்சிகள் வர தயங்குகிறார்கள். பிஜேபியும் அங்க நியாயமா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். திமுகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு, தென் மாநிலங்கள், மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்முடைய நிலைப்பாடு. விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் வந்த பொழுது சென்சஸ், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் தான் அது நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, அதனால ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். ஆனா இத நீங்க டீலிமிட்டேஷனை, தொகுதி மறுசீரமைப்பை நீங்க அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மட்டுமே செய்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். இப்ப நீங்க அவங்க சொல்றபடி இப்ப இருக்கக்கூடிய இதே எண்கள் 543 அப்படிங்கறத வச்சுட்டு நீங்க அத தொகுதிகளை சீரமைச்சீங்கன்னா நமக்கு பாதிக்கப்படும். நம்ம கிட்டத்தட்ட 8-9 தொகுதிகளை இழக்க நேரிடும், எம்பிக்களை இழக்க நேரிடும். ஆனா அவங்க இல்லைன்னா 848 இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு நம்பர்ஸ் அதிகம் ஆகலாம். ஆனா அதே நேரத்துல பெர்சன்டேஜ் கம்மியாகும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பயம். இப்ப 7 இருக்கிறது 5 குறைந்து. நம்ம என்ன சொல்றோம்னா, பார்லிமெண்ட்லயோ இதுலயோ ஒரு ஆரோக்கியமான டிபேட்டும் டிஸ்கஷனும் இருக்கணும். எல்லாருடைய கருத்தும் கேட்கப்பட்டு அதுக்கு என்ன யாரையும் பாதிக்காத வகையிலே ஒரு எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத ஒரு டிபேட் இருந்து விவாதம் இருந்தால்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். திமுக சார்பிலே ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கிறது இல்லை. அதே இல்ல ஒரு நிமிஷம், அது நாம் திமுக இல்ல ஒரு செகண்ட், அந்த திமுக சார்பா ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் ஒரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ், எல்லா கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். அதனால அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை சொல்லுவார்.
ஆனா இப்பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். இதுக்கு இவங்க என்ன வந்து பதில் வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து தெளிவாக சொன்னாதான் நமக்கு தெரியும். அது மேல வந்து நம்ம வந்து விவாதம் கொண்டு வர முடியும். ப்ரோராட்டா பேசிஸ்ல உங்களுக்கு எந்த இழப்பும் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு பொத்தாம்படையாக எதுவுமே வந்து தெளிவில்லாத ஒரு வகையில ஒரு கருத்தை சொல்லிட்டு போறது. அதுவும் அவங்க கட்சிக்காரங்களே வந்து அது தனி மேடையில சொன்னது பொது மேடையில சொல்லலன்ற மாதிரி விவாதங்களை கிளப்புவது குழப்பத்தை தான் அதிகரிக்கும். இந்த நாட்டுடைய நலனை கருதி வந்து பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். அதனால நம்ம பாதிக்கப்படும் பொழுது, என்னுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற இல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்க எல்லாத்தையும் ஒரு லிட்டரலா எடுத்துக்க முடியாது இல்லையா? அதுக்காக சொல்றேன். முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒருமித்த குரலில் இந்த கருத்தை சொல்ல வேண்டும். அடுத்து நிச்சயமாக முதலமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களோடு இணைந்து பேசி இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வார். ஏன்னா இப்பொழுதே வந்து நிறைய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் அது போல வந்து சில பயங்கள் கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக வெளியே சொல்லியிருக்கிறார். நீங்க புதிய கல்விக் கொள்கை பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கல்விக் கொள்கையில நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நாங்க தர வேண்டிய உங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நாங்க தர வேண்டிய நிதியை அப்பொழுதுதான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம். தரணும்னா நீங்க NEP-ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு யார் வந்து இதை கொண்டு வந்து நம்ம மீது திணிப்பது? அது வந்து ஒன்றிய அரசாங்கம். சோ நம்ம வந்து அந்த பிரச்சனைய உருவாக்கல. பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நிற்கிறோம். அதனால நம்ம அந்த கருத்துக்களை உருவாக்கவில்லை. அதே போல வந்து டீலிமிட்டேஷன் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு எப்படி பண்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ண அப்புறம் அந்த பிரச்சனையை நம்ம வந்து பேச முடியாது. அது வருமுன் காக்கணும் இல்லையா? அதுதான் தமிழ்நாட்டுடைய. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.